குபேர அமாவாசை. மார்கழி அமாவாசையில் இதை மட்டும் பண்ணுங்க. பணத்திற்கு பஞ்சமே வராது. மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும். பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பணப்பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு. அதற்காக தான் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டும் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமான நாளாகும். இந்த நாளை தவற விடாமல் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்து குபேர யோகம் அமையும். மார்கழி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் நாம் செய்யும் பரிகாரங்கள் நமக்கு பணவரவை அதிகரிக்க செய்யும். கட்டுக்கட்டாக பணம் சேராவிட்டாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய அளவிற்கு வரவும் வந்து கொண்டே இருக்கும். இந்த மார்கழி அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் பண வரவு அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். குபேர அமாவாசை. மார்கழி அமாவாசையில் இதை மட்டும் பண்ணுங்க. பணத்திற்கு பஞ்சமே வராது. அமாவாசை என்பது இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான விரத நாளாகும். எந்த நாளை தவற விட்டாலும் அமாவாசை நாளை கண்டிப்பாக தவற விடாமல் இறை வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டினையும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருப்பது போது மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசையும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். மார்கழி அமாவாசை என்பது அனுமான் அவதரித்த நாளாகும். அனுமான் வெற்றிக்கு உரிய தெய்வமாகும். அதனால் அவர் அவதரித்த நாள் மிக முக்கியமான நாளாகும். பொதுவாக வியாழக்கிழமையில் வரும் அமாவாசைக்கு குபேர அமாவாசை என்ற பெயர். இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. இந்த குபேர அமாவாசையில் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தால் குபேர யோகம் என்பது அமையும். அதோடு பணத்திற்கு தட்டுப்பாடு பஞ்சம் என்பது உங்களுக்கு எப்போதும் ஏற்படாது. கடன் சுமையும் படிப்படியாக குறையும். மார்கழி அமாவாசை தினமான ஜனவரி 11 அன்று வழக்கம் போல் வீட்டை சுத்தம் செய்து. பித்ரு தர்ப்பணம் கொடுத்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள். மாலையில் குபேர வேளை என சொல்லப்படும் காலை 6:30 முதல் 8 மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து. 3 ரூபாய் நாணயங்களை பூஜை அறையில் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நிதி தொடர்பான உங்களின் குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள்.